நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது அமர்வாக இப்பொழுது ஆரம்பிக்கப்பட உள்ளதால் அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரர்கள், அதே போன்று வெளியில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அனைவரும் உள்ளே வந்து அவருடைய இடங்களில் அமர்ந்து கொள்ளுமாறு மிக தாழ்மையை வேண்டிக்கொள்கிறேன். அதே போன்று அடுத்த நிகழ்ச்சிகள் நடக்க இருப்பதால் ஆங்காங்கே கதைத்துக் கொண்டிருப்பதை தயவு செய்து தவிர்த்துக் கொள்ளுமாறு மிக தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், உரை நிகழ்த்தப்படுகின்ற பொழுது அந்த உரையை காலத்து கேட்கக்கூடிய சகோதரர்கள் இருக்கின்றார்கள், அதே போல எல்லோரும் இருக்கின்றீர்கள், எல்லோரும் இந்த நோக்கத்தில் தான் வந்திருக்கின்றீர்கள். ஆகவே அந்த பிரயோசனத்தை நாங்கள் அனைவரும் முழுமையாக பயனை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அனைவரும் அவர்களுடைய இடத்திலே அமர்ந்து இப்பொழுது நடைபெற இருக்கின்ற அந்த உரையை காதுகாத்து கேட்குமாறு மிக தாழ்மையை வேண்டிக்கொள்கிறேன். அடுத்ததாக இரண்டாவது அமர்வுடைய ஆரம்ப நிகழ்வாக மௌலவி அலாவுத்தீன் பாகவி அவர்கள் தஃசீர் கலையின் தோற்றம் வளர்ச்சி ஒரு வரலாற்று கண்ணோட்டம் என்ற தலைப்பிலே உரை நிகழ்த்துவார்கள். அந்த உரையை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் மிக முக்கியமான சூரத்து நூலிலிருந்து 3 வசனங்களுக்குரிய விளக்க உரை நிகழ்த்துவதற்காக வேண்டி ஒரு உரை இருக்கின்றது. அந்த உரையிலும் இன்ஷா அல்லாஹ் சொல்லப்படுகின்ற குர்ஆன் விளக்க உரையிலிருந்து என்னென்ன விடயங்கள் சொல்லப்படுகிறதோ அந்தந்த விடயங்களை நீங்கள் உங்களுக்கு குறிப்புகளாக எடுத்துக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையிலே பயன்பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிய அவைகள் பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது ஷேக் அலாவுத்தீன் பாகவி அவர்கள் தஃசீர் கலையின் தோற்றம் வளர்ச்சி ஒரு வரலாற்று கண்ணோட்டம் என்ற தலைப்பிலே இப்பொழுது உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، وقد قال الله تعالى في كلامه التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவுடைய திருப்பெயரால் அன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரித்தான அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய பேரருளின் வெளிப்பாடாக இருளிலே கிடந்த இந்த மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டி அவர்கள் பின்பற்ற தகுந்த விதத்திலே ஒரு இறை தூதரை அனுப்பி வைத்து அந்த தூதர் இந்த உலகத்திற்கு வந்து மக்களுக்கு சரியான பாதையை காட்டுவதற்காக சகல ஏற்பாடுகளையும் செய்து வைத்து அந்த ஏற்பாடுகளில் மிக மிக முக்கியமானதாக திருமறை குர்ஆன் என்ற ஒரு வேதத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருளி இருக்கிறார். இந்த திருமறை குர்ஆன் என்பது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல ஒவ்வொரு இறை தூதருக்கும் அல்லாஹ் ஒரு அற்புதத்தை கொடுத்திருக்கிறார். எனக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அற்புதம் அல் குர்ஆன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த குர்ஆனை அற்புதம் என்று சொல்லுகிறார்கள். அற்புதம் என்றால் இந்த உலகத்தில் எவ்வளவு விஷயங்களை அற்புதம் என்று சொல்கிறார்கள். ஒரு புத்தகம் அற்புதமாக இருக்க முடியுமா? ஒரு மனிதன் அற்புதம் என்றால் சாதாரண ஜனங்களை பொறுத்தவரை மேஜிக் என்ன அப்படி மேஜிக்கில் அப்படி காற்றிலிருந்து மோதிரத்தை வரவழைப்பார்,
காட்டிலிருந்து சீக்கோ கடிகாரத்தை வரவழைப்பான். அவன் இன்னும் எல்லாத்தையும் வரவழைப்பான். அவன் இந்தியாவுடைய வறுமையை போகிறதுக்கு தான் ஒன்றுமே செய்ய மாட்டான். இப்படியாக வரவழைப்பதற்கு பெயர் மேஜிக்கு. அதை அற்புதம் என்று இன்றைக்கு உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. என் அருமைக்குரிய சகோதரர்களே, ஒரு நூல் அற்புதம். அற்புதம் என்றால் அதற்கு இன்னொரு விளக்கத்தையும் சொல்லலாம். அதை எவர் செய்தாரோ அவரை தவிர வேறு எவராலும் செய்ய முடியாத பொருள் இருக்கிறது. அதுக்கு மேல அற்புதம். அவன் குர்ஆன் சொல்லுகிறது, வைகுந்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா ஃபஅத்து பிசூரத்தின் மின் மிஸ்லிஹி வதுஉ ஷுஹதாஅக்கும் மின் துனில்லாஹி இன் குன்தும் ஸாதிகீன். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இந்த குர்ஆனை போன்ற ஒன்றை கொண்டு வாருங்கள். மறுக்கலாம், எவனாலையும் கொண்டு வர முடியாது என்று குர்ஆன் சவால் விட்டு சொல்லுகிறது. அப்ப அது அற்புதம். இந்த குர்ஆன் பல்வேறு விதமான அற்புதங்களை இந்த உலகத்திற்கு காட்டியிருக்கிறது. இந்த குர்ஆனை ஆய்வு செய்பவர்கள், இந்த குர்ஆனை நோக்குபவர்கள், நோக்குவார் நோக்குக்கெல்லாம் நுண்பொருள் வாய்க்கு வண்ணம் ஆக்கியே இறைவன் தந்த அருள்வரை குர்ஆன் நெஞ்சே என்று சொல்லுவார்கள். யார் எந்த கட்டோட்டத்திலே நோக்கினாலும் அத்தனைக்கும் விடையளிக்கக்கூடிய வேதமாக இந்த திருமறை குர்ஆன் இருப்பது அற்புதம். இது சுருக்க சொல்லி விளக்க வைக்கும். அது சுருக்கமாக சொல்லுகிறதா விளக்கமாக சொல்லுகிறதா என்பதையே புரிந்து கொள்ள முடியாது. அடுக்கு தொடரிலே உங்களுக்கு வசனங்கள் வேண்டுமா? அத்தனையும் குர்ஆனிலே இருக்கிறது. அப்படியே அடுக்கு தொடரிலேயே வரும். எதுகையும் ஒரு பொருளாமல் வரும். ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்பவர்களுடைய சிந்தனை திகைத்து போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் திருமறை குர்ஆன். இந்த திருமறை குர்ஆன் அதனுடைய சிறப்பு இயல்புகளிலே முக்கியமானது என்னவென்றால், எது மனிதனுக்கு தேவையோ அதை மட்டும் சொல்லும். மனிதனுக்கு தேவை இல்லாத விஷயங்களை அது சொல்லாது. அது அதனுடைய சிறப்பம்சம். யாரை எங்கே எவ்விடத்தில் எப்படி திருப்ப வேண்டுமோ அப்படி திருப்பும். வல்ல ஆதியாத்து லபஹா ஃபல்மூரியாத்து கதஹா ஃபல்முகீராத்து சுபஹா ஃபஅஸர்ன பிஹி நக்ஆ ஃபவஸத்ன பிஹி ஜம்ஆ. இவ்வளவு விஷயத்தையும் சொல்லுது. என்ன சொல்லுது இந்த வசனத்துல? குர்ஆன் என்ன சொல்லுகிறது? வேகமாக செல்லும் ஒட்டகம் அப்படின்னோட அந்த இந்த அரபுக்காரங்களுக்கெல்லாம் என்னது ஒட்டகம், சரி குதிரை, என்னது குதிரை மேலே ரொம்ப பற்று பாசமெல்லாம் இருக்குது அரபுக்காரங்களுக்கு. அப்படி குதிரை வேகமாக சொல்ற குதிரையை பார்த்துருக்கிறியா? அவனுக்கு கவனப்பட இங்கே திரும்புது. அரபு நாட்டு குதிரைன்னு சொல்லுவாங்க. அரபு நாட்டில் இருந்து எத்தனை வருஷம் ஆச்சு? யாரும் குதிரை பார்த்துருக்கீங்களா? யாரும் பார்க்க முடியாது. அரபு நாட்டு குதிரை அது எப்படிப்பட்ட குதிரை தெரியுமா? மின்னல் வேகத்துல பறக்கும். அது பாயுமா இருந்தால் கற்களிலே பாறைகளிலே அதனுடைய கால் குழம்புகள் எல்லாம் அடிபட்டு தீப்பொறி பறக்கும். எதிரிகளின் படை அணிகளை பிளந்து கொண்டு உள்ளே செல்லும். எதிரிகளை வெட்டி சாய்ப்பதற்கு உதவியாக போர்க்களத்திலே அதனுடைய எஜமானனுக்கு உதவி செய்யும். குதிரைக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? குதிரைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அருமை செல்வார்கள். இப்படி எல்லாம் சொன்ன உடனே இந்த சவுதிக்கு அந்த அரபு மக்களுக்கு ஆஹா குதிரை இப்படிப்பட்ட குதிரையாமல இன்னும் பார்க்க எங்க பார்க்க கவனப்பூரா எனக்கு திரும்ப உடனே இன்னல் இன்சான ரப்பிஹி லகனூத் அந்த அல்லாஹ் பாயிண்ட் அடிக்கிறான். குதிரை உடனே எப்படியும் செல்ல முடியல. மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி கொண்டவனாக இருக்கிறான். மேட்ராங்க எடுத்து வைக்கிறான். அதனுடைய வாணி குழந்தைகள் கூட கவரக்கூடிய ஒரு வாணி. இந்த திருமறை குர்ஆனை அவ்வளவு சுலபத்தில் விளங்கக்கூடிய விஷயங்களும் இருக்கிறது, கஷ்டப்பட்டு விளங்க முடியாத விஷயங்களும் இருக்கிறது.
கஷ்டப்பட்டு விளங்க முடியாத விஷயங்களை அல்லாஹ் நிறைய வைக்கல. ஃபீஹி முஹ்கமாத்துன் ஹுன்ன உம்முல் கிதாப் வ உஹர் முத்தஷாபிஹாத். இந்த திருமறை குர்ஆனில 2 விதமான வசனங்கள் வருகிறது. குர்ஆன்ல 2 விதமான வசனங்கள் வருகிறது. ஒன்று முஹ்கமான ஆயத்துக்கள். முஹ்கமான ஆயத்துக்கள் சொன்னா படிச்சு பார்த்தோம்னா தெரிஞ்சு வரும். 5 வேளை தொழு, ஸகாத் கொடு, நோன்பு வை, இதெல்லாம் கஷ்டப்பட வேண்டியது இல்லை. அதுதான் மெயின் முஹ்கமாத். இன்னொன்று இருக்கிறது உஹர் முத்தஷாபிஹாத். அதுக்கு பேர் முத்தஷாபிஹாத்தான வசனங்கள். அப்படி பார்க்கும்போது லேசா தெரியும், ஆனால் அதனுடைய உள் அர்த்தம் என்னங்கிறது எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. குர்ஆன்ல அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறாங்க, லா யஅலமு தஅவீலஹு இல்லல்லாஹ். அதனுடைய உண்மையான விளக்கத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் தெரிந்து கொள்ள முடியாது. வராசிஹூன ஃபில் இல்ம், பெரிய பெரிய ஞானிகளும் அறிவுலக மேதைகளும் முயன்று பார்த்துவிட்டு கடைசியாக சொல்வார்கள், இது நின் ரப்பி, இது எங்களுடைய ரட்சகத்திலிருந்து வந்தது. அவ்வளவுதான் சொல்ல முடியும், விளக்கம் எல்லாம் சொல்ல முடியாது என்று அவர்கள் திகைத்து போகும் அளவுக்கு குர்ஆனிலே 2 விதமான வசனங்களை அல்லாஹ் வைத்திருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அடுத்த முக்கியமான வசனம் என்னவென்றால், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன். இந்த குர்ஆனை நாமே அருளினோம், வ இன்னா லஹு லஹாஃபிதுன், நாமே இதை பாதுகாப்போம். பாதுகாக்கிற பொறுப்பு அல்லாஹ் செஞ்சிருக்கான், அவன் ஏற்றுக்கிட்டான். பாதுகாக்கிற பொறுப்பு மனுஷன் கையில கொடுக்கல. மனுஷன் கையில கொடுத்தா என்ன செய்யும்? மனிதனால் அதை பாதுகாக்க முடியாது. வேதம் என்பது நம்முடைய குர்ஆன் மட்டும்தான் வேதமா? அதாவது உண்மையான வேதம் இருக்குது. நம்ம நாட்டிலேயே என்னது ரிக்கு, எஜுர், சாம, அதர்வன. ஒரு சாம வேதத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லினால் பல இடங்களிலே முயற்சி செய்து பல அந்த இந்து சாமியார் இடத்துல எல்லாம் கேட்டு கடைசியில் சொல்றார்கள், மதுரையில் காந்தி மியூசியத்துக்கு போனால் பார்க்கலாம். அங்கே போனால் ஜெகநாதன் ஒருத்தர் இருந்தார், இருக்கார், 22 வயசானி, கொஞ்சம் முற்போக்கு சிந்தனையாளர். அந்த ஆள் தான் லைப்ரரியில் இருக்காங்க. அவன்கிட்ட போய் இந்த சாம வேதம்னு ஒன்று இருக்காங்க, அதை நீங்கள் கொடுக்கல, ரெஃபர் பண்ணியிருக்காங்க, பார்த்துருத்தாரு அப்படின்னு சொன்னேன். ஒரு சொன்னார், தம்பி உனக்கு யார் சொன்னது சாம வேதம் இருக்குன்னு? இல்லை, 4 வேதம் இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. 3 வேதம் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். சாம வேதம் வாழ்க்கை சொல்றாங்க, அப்படி ஒரு வேதமே கிடையாது. மனிதர்கள் அப்படி இருப்பதாக நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். சரி, ஒரு வேதம் தான் இருக்கிறது, அந்த வேதத்தை பாதுகாப்பது சாதாரண விஷயம் இல்லை. அதுபோல என்ன வேண்டுமானாலும் பண்ண முடியும். எடுத்து போதும் ஐதியும் சும்மா எப்பொழுதும் தங்களுடைய கைகளால் எழுதி வைத்துக் கொண்டு இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று இந்த யூதர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப வேதம் என்று வருகிற போது மனித கைக்கு வந்து விடுமானால் அந்த வேதத்திலே எப்படி வேண்டுமானாலும் விளையாடுவார்கள். அப்படி விளையாட யோசனை பண்ணி பாருங்க. மூலம் பாதுகாக்கப்படாவிட்டால், மூலம் இருக்கிற ஒரிஜினாலிட்டி அது பாதுகாக்கப்படாவிட்டால், உதாரணமாக எழுதிக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா போதும் அல்லாஹ்வுக்கு. இப்படியே இந்த அல்ஹம்து சூரா இருக்குல்ல, அதை அப்படி எழுதுங்க. எழுதி அர்த்தத்தை எழுதி முடிச்சுட்டு அதை அப்படியே கொண்டு போய் ஒரு அரபு தெரிவித்த கொடுத்து, எதை அந்த டிரான்ஸ்லேஷனை மட்டும் கொடுத்து, இந்தப்பா இது இதை கொஞ்சம் அரபியில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடு, எவன்கிட்ட வேண்டாலும் கொடுவேன். அவன் என்ன செய்வான், அந்த அல்ஹம்து சூரத்தை பார்த்தியாவே அவன் தமிழ்ல இருந்து அரபிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவான். பண்ணி கொடுத்தான்னா இவன் பண்ணியிருக்கிற அந்த டிரான்ஸ்லேஷன், அந்த அரபி இருக்குல்ல, அதுவும் ஒரிஜினாலிட்டி இருக்கு இல்லையா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அதை 2 ஒப்பிட்டு பார்த்தா 2 ஒன்றே இருக்குமா, வேற வேறையா இருக்குமா? நிச்சயமா வேற வேற. அது வேறையா இருக்கு, இது வேறையா இருக்கு. ஒரு தடவை செஞ்சாலும் அப்படி, 2 தடவை செஞ்சா சுத்தமா வேலை இருக்காது. அதனால அல்லாஹ் என்ன செஞ்சான், நெஞ்சங்களிலே பாதுகாக்கும் ஏற்பாட்டை செய்து அதற்கு விளக்கம் கொடுக்கும் பொறுப்பை யாருக்கு அருளப்பட்டது குர்ஆன் அவர்களே ஒப்படைச்சார். நம்ம சொன்னா இந்த மக்களின் நல்வாழ்வுக்காக அருளப்பட்ட குர்ஆன் என்ற வேதம் இருக்கிறதே, அதற்கு நபியே நீர் விளக்கம் தர வேண்டும். நீர் விளக்கம் தர வேண்டும் என்பதற்காக இந்த வேதத்தை நாம் அருளினோம்.
அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் இந்த குர்ஆனை மாத்திரமல்ல, இந்த குர்ஆனை மாத்திரமல்ல, இந்த குர்ஆன் போன்ற இன்னொன்றையும் நான் அருளப்பட்டிருக்கிறேன். ஏதோ மேற்று, இன்னொரு மேற்று இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த குர்ஆன் போன்ற இன்னொன்றும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. அதை பற்றி குர்ஆனில் பல இடங்களில் சொல்வது ஹிக்மா, வயஅலிமுல் கிதாப் வல் ஹிக்மா, ஹிக்மா 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 என்றால் உணர்வு, ஞானம் அப்படி சொன்னாலும் உண்மை என்னவென்றால் இந்த குர்ஆனுடைய விளக்கங்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கிற காலத்திலே திருமறை குர்ஆனுக்கு விளக்கம் தெரியாத போது அந்த விளக்கத்தை பெறுவதற்கு ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து கேட்பார்கள். இதில் இதையே வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமானால் தஃசீர் கலை என்பது முதலில் எங்கிருந்து தொடங்குகிறது? குர்ஆனுக்கு குர்ஆன் தஃசீராக இருக்கிறது. குர்ஆனுக்கு குர்ஆனே விளக்கம் கொடுக்கிறது. அந்த காலத்தில் அன்னை ஆயிஷா போன்றவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே அன்னி இருந்த காரணத்தினால், நெருக்கமாக இருந்த காரணத்தினாலே பல்வேறு விஷயங்களை கேட்டு மக்களுக்கு சொன்னார்கள். உதாரணத்திற்கு ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன், கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்து புரிஞ்சுக்கிறீங்க, புரியாவிட்டா கேட்டுக்கிறீங்க. திருமலை குர்ஆனிலே அல்லாஹ் ஹஜ் உம்ராவை பற்றி சொல்லுகிற போது ஒரு வார்த்தை சொல்லுவான், இன்ன ஸஃபா வல் மர்வா, ஸஃபாவும் மர்வாவும் ரெண்டு தெரியும் உங்களுக்கு. இன்ன ஸஃபா வல் மர்வத்து மின் ஷஆயிரில்லாஹ், அது அல்லாஹ்வுடைய அடையாளங்கள், அத்தாட்சிகளில் உள்ளது. ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவ் இஅ்தமர, யார் ஹஜ் செய்கிறாரோ, யார் உம்ரா செய்கிறாரோ, ஃபலா யுனாஹ அலைஹி ஐ யத்தவஃப பிஹிமா, அந்த ரெண்டு கரையிலே தவாப் செய்வது அவன் மீது குற்றமில்லை. இது குர்ஆன் வசனம். இதில் எழுதி என்ன விளங்குறீங்க? அதாவது யார் ஹஜ் செய்கிறாரோ, யார் உம்ரா செய்கிறாரோ, அவர் இந்த ஸஃபாவுக்கும் மர்வாவுக்கும் வெளியில தவாப் செய்வது, தொங்கோட்டம் ஓடுவது குற்றமில்லை. இதிலிருந்து என்ன விளங்குது நமக்கு? யாரா தெரிஞ்சு சொல்லுங்க. செய்யாமலும் இருக்கலாம்னு விளங்குதா? அப்படித்தானே அர்த்தம். அந்த பொருள் என்ன வருது? போது குற்றம் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? போகாமல் இருக்கலாம்னு அர்த்தம். அதான பொருள். அன்னை ஆயிஷா இடத்துல இந்த வசனத்தை கேட்கிறாரு ஒருவா, சொந்தக்காரர் பையன் அல்லாஹ் இப்படி சொல்றாங்க, அப்ப போகவும் செய்யலாம், போகாமல் இருக்கலாம். போகிற கட்டாயம் இந்த வசனம் சொல்லல, போகாமல் இருப்பதற்கு அனுமதி உண்டு. அப்படித்தானே? அவங்க கேட்கும்போது அன்னை ஆயிஷா சொன்னார், அருமை மகனே, கண்டிப்பா போகணும்னு இந்த வசனம் சொல்லுது. அது எப்படி போகணும்னு சொல்லுது என்றால், அல்லாஹ் இந்த வாசகத்தை எப்படி சொல்லி இருக்கிறான்? ஃபலா யுனாஹ அலைஹி ஐ யத்தவஃப பிஹிமா, அந்த ரெண்டு கவிதையிலே தொங்கோட்டம் ஓடுவது உங்கள் மீது குற்றமில்லைன்னு சொல்லியிருக்கான். அப்ப சொல்லியிருக்கான். ஆனா அல்லாஹ் எப்படி போடக்கூடாது என்று சொன்னால் அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கான என்றால், அந்த இரண்டுக்கு மத்தியிலே தொங்கோட்டம் ஓடாமல் இருப்பது உங்கள் மீது குற்றமில்லைன்னு சொல்லியிருக்கான். நான் சொல்லுவது விளக்குதான். கருத்து புரியுதா? சரி, புரியுதா? புரியலன்னா கொஞ்சம் முயற்சி பண்ணி புரிஞ்சுக்கோங்க. எந்த விளக்கம் சொன்னார்கள்? இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு வாழுகிற காலகட்டத்தில் ஒருத்தருக்கு ஒரு வசனம் பற்றியான விளக்கம் தெரியாவிட்டால் என்ன செய்வாங்க? நேரம் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, அல்லாஹ்வின் திருத்தூதரே இதனுடைய விளக்கம் என்ன என்று கேட்பார்கள். அன்னை ஆயிஷா அவர்கள் கேட்டார்கள். என்ன கேட்டாங்க? வந்து அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், வந்து எவ்வளவு இடத்துல அதாவது ஹிசாபை யசீரா வயன்கல்வி இல்ல அகலிஹி மஸ்ரூரா, யார் ஒருவனுக்கு அல்லாஹ் லேசான முறையிலே கேள்வி கணக்கு கேட்கிறானோ, மறுமையிலே விசாரணை செய்கிறானோ, அவன் வந்து வெற்றி பெற்றான். தன்னுடைய குடும்பத்தாரத்தில் இந்த மனைவி இல்லை, இங்க உள்ள கொண்டாட்டி நினைச்சுறாங்க, சொர்க்கத்துல அல்லாஹ் நமக்கு வச்சிருக்கிறானே அந்த மனைவி.
பயன் கல்வியில் அகதிஹி மஸ்ரூரா, தன்னுடைய மனைவியிடத்தில் குடும்பத்தாரிடத்தில் சந்தோஷமாக திரும்பி செல்லுவான். அப்ப அன்னை ஆயிஷா கேட்டாங்க, அல்லாஹ் திருத்துகிறேன் பமன் அவசரம் எப்படி ஊத்தி ஹிசாபஹு ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிசாபன் யஸீரா என்பது அந்த வசனம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ் லேசான முறையில் கேள்விகளுக்கு கேட்பான் என்று அல்லாஹ் சொல்றான்னா அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? கேட்கவே மாட்டான்னு அர்த்தம். லவ் நூத்திஸா எல்லாம் கேட்டாங்க, அல்லாஹ் கேட்காம போச்சுருவான். ஏன் அல்லாஹ் கொடைய ஆரம்பிச்சான்னு வச்சுக்கிறீங்க, எவனும் தப்ப முடியாது, துணியாவே தப்ப முடியாத, தப்ப முடியுமா? பைக்கில் போகிறோம், வழியில் டிராஃபிக் போலீஸ் பிடிச்சிக்கிடுவான், அது இருக்கா, லைசன்ஸ் இருக்கா, இதுதான் இருக்குது. அது என்ன 8ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் மாதிரி தெரியுது, இல்லைன்னா 8 தாங்க. சரி 8 இருக்குது, 8 போட தெரியுமா உங்களுக்கு? சரி போட்டு காட்டு. அங்கிட்ட ஒரு லைன் நிற்கி. ரோட் டாக்ஸ் கட்டியிருக்கிறியா? இது 5 பேருக்கு எங்கே போய் ஆச்சு? அவனுக்கு காசு ஒரு நோண்டு நாட்டு கடைசியில் காசு வாங்காம விடவே மாட்டான். அதிகாரத்தில் உள்ளது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனுஷனை நோண்டினால் அவன் தேரவே மாட்டான், விடுதலையே ஆக முடியாது, நரகத்துக்கு தான் போகும். அதுதான் அல்லாஹ் சொல்றான், அம்மா அவன் ஊற்றி இத்தாபி எப்படி இந்த சௌபை ஹாசம் வைசாவை செய்கிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்கின்ற காலம் வரையிலும் அந்த 23 ஆண்டு காலம் குர்ஆனுக்கு தஃப்சீர் ரசூலுல்லாஹ்வாகத்தான் இருந்தார்கள். அவர்கள் தான் விளக்கம் சொன்னார்கள். எல்லா விளக்கங்களையும் அவர் சஹாபாக்கள் அவர்களுக்கு வந்து கேட்டுக்கொண்டார்கள். முஃபஸ்ஸிர், முஃபஸ்ஸிர் என்ன? தஃப்சீரை எழுதுபவர், தஃப்சீர் விளக்கம் சொல்பவர். இந்த உலகத்தினுடைய முதலாவது முஃபஸ்ஸிர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கதான் முதலாவது தஃப்சீர் செய்தவர். அதுக்கு அடுத்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பிறகு ரசூலுல்லாஹ் இருக்கிறவர்கள் விளக்கம் எழுதினாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திற்கு பிறகு நபி தோழர்களான சஹாபாக்கள் அவர்கள் தஃப்சீர் குர்ஆன் வசனங்களுக்கு விளக்கம் சொல்ல ஆரம்பித்தார்கள். ஒவ்வொன்றையும் அலசி ஆராய்ந்தார்கள். அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் பயின்ற பாடத்தை அந்த திறமையை இதற்கு பயன்படுத்தினார்கள். உங்களுக்கு தெரியும், அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஜாபிரை புகழுகிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர் பெரிய அறிவாளி அப்படி சொல்றாங்க. ஒருத்தர் கேட்கிறாரு, அலி அவர்களே நீங்க பெரிய அறிவாளி, நீங்க போய் அவரை போய் புகழ்ந்துருக்கீங்களா? அப்படி இல்லை. இன்னல்லதீ ஃபர்த அலைக்கல் குர்ஆன லராத்துக இலா மஆன், அதாவது நிச்சயமாக உன் மீது குர்ஆனை அருளினானே அவன் எங்கிருந்து நீங்கள் செல்லுகிறீர்களோ அந்த இடத்துக்கு உண்மை கொண்டு வந்து சேர்ப்பான் அப்படின்னு இந்த குர்ஆன் வசனம். இந்த குர்ஆனுடைய வசனத்திற்கு விளக்கத்தை அந்த ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் நன்றாக தெரிந்து வைத்திருந்தார்கள். அதற்கு அலி அவர்கள் சொல்லுகிறார்கள். அது என்ன அர்த்தம் என்றால், மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போனார்கள். போகும்போது கவலையோடு போனார்கள். மக்காவை திரும்பி பார்த்தார்கள், காபத்துல்லாவை திரும்பி பார்த்தார்கள், கண்ணீரை வடித்தார்கள். ஹுசுன் ரொம்ப கவலையோடு போகிற போது அல்லாஹ் ஆறுதல் அளிக்கும் மூலமாக ஒரு வார்த்தையை சொன்னால், நபியே முஹம்மதே ரொம்ப வருத்தப்படாதீங்க, நிச்சயமாக இந்த மக்காவுக்கு மறுபடியும் ரப்பு உங்களை கொண்டு வந்து சேர்ப்பான் அப்படின்னு ஆறுதல் அளிக்கக்கூடிய விதத்தில் இந்த வசனத்தை அல்லாஹ் அருளினான். இந்த விளக்கத்தை அதாவது இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, அதாவது ஜாபிர் சொல்றாங்க. இந்த வசனத்தை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நம்ம ஊர்ல எல்லாம் சுபஹானல்லாஹ், நம்ம ஊர்ல யாராவது நம்ம நாட்டில் வீட்டில் இருந்து வெளிநாட்டுக்கு பயணம் போனால் என்ன செய்வாங்க? அவங்களோட கையை பிடிச்சி பார்த்துருக்கீங்களா? யாராவது முதுகலையா? அவனை குளிஞ்சிக்கு நெல்லு, திரும்பிக்கு நெல்லு, சட்டையை கழுத்து, என்னையா அது வெளியில தூக்கு இவங்களும் பண்ணி அவன் முதுகலை நல்லதை குர்ஆன் அப்படின்னாக்க போய் பத்திரமா திரும்பி வந்துடுறாருமா, வழியில் அடிபட்டுற மாட்டாராமா, ஆக்சிடென்ட் ஆகிடலாமா, ஃப்ளைட்டு பத்திரமா வந்து இறங்கிடுமா, உன் புண்ணியத்தில் எல்லாரும் போய் சேர்த்து நடக்குதுமா. இன்னும் சில பேர் செத்தானா அல்லது விரல்ட்டு சோத்து எழுதுவாங்க, இல்லை அவனுக்கு எழுதவே தெரியாது. அது கையை பிடிச்சி எழுதி வைப்பாரு, உண்மைக்கு இந்த அப்படி எழுது என்ன இல்லது அப்படி. இந்த வசனத்துக்கு இவ்வளோ மூடத்தனமா, அது எப்பேற்பட்ட வசனம், அது பெரிய வரலாற்று புதையல் அந்த வசனம். அதை நம்ம மக்கள் எப்படி புரிஞ்சிருக்கான்? காசுக்கு நிச்சயாய்க்கு அது ஒரு பக்கத்தில் விடுங்க. இப்போ என்ன அப்படின்னு கேட்டால், குர்ஆனுடைய வசனங்களை ரசூலுல்லாஹ்விற்கு பிறகு நபி தோழர்களான சஹாபாக்கள் அதற்கு விளக்கம் தந்தார்கள். இப்போ
பல விஷயங்களுக்கு விளக்கம் சொன்னார்கள். சஹாபாக்களுடைய விளக்கத்தை நிச்சயமாக எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். ஏனெனில் நபித்தோழர்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், ஒரு சர்டிபிகேட் பண்ணியிருக்கிறான். அல்லாஹ் அவர்களை ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன்ஹு அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். வேற யாருக்கும் இந்த பாக்கியம் கிடையாது. அதனால இந்த சஹாபாக்கள் அவர்கள் ஒரு கருத்தை சொல்வார்கள், ஆனால் அது நிச்சயம் உண்மை இருக்கும். கொஞ்சம் கவனிங்க, நீங்கள் புரிந்து கொள்வதற்காக. ஹதீஸ் இருக்குல்ல, ஹதீஸ் கலை அதில் அந்த ராவின்னு சொல்லுவாங்க. ராவி ரசூல்லா அவர்கிட்ட அபூ ஹுரைரா அவர்கிட்ட அடுத்தவரே அடுத்தது இமாம் புகாரி அல்லது கிதாப் எழுதுறாரு, அவர் வரையிலும் அந்த ரிவாயத்து வந்து சேரும். அதில் இடையில ஒரு ஆள் விடுபட்டு போனார்னு வச்சிருங்க. யாரோ ஒரு ஆள் விடுபட்டு போயிட்டாரு, ஆள் யாருக்கும் தெரியல, பேரும் தெரியல. அப்படி உள்ளவர் ஒரு அறிவிக்கக்கூடிய அந்த ரிவாயத்துக்களை ஏற்றுக்கொள்ளலாமான்னு ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா அவர் யாரு, போய் சொல்லுவாரா திருவாரா நல்லவரா கெட்டவரா தெரியாது. அப்படியே மேல போனீங்கன்னா ஒரு ஹதீஸை எடுக்கிறீங்கன்னா அந்த ஹதீஸ்ல ஒரு சஹாபி விடுபட்டு போயிருக்கிறார். அதாவது ஒரு தாபி இருக்கும், ரசூலுல்லாஹ்வுக்கு இடையில ஒருத்தர் இருக்கணும்ல, இவரும் ஒரு தாபி, அதாவது காலத்தால் முந்தியவர், ரசூலுல்லாஹ் காலத்தால் முந்தியவர்கள். இவர் ரசூலுல்லாஹ்வை சந்திக்கவே இல்லை. அப்ப இடையில யாரோ ஒருத்தவங்க கேட்டு சொல்லியிருக்கிறாங்க. அவர் கேட்டு சொன்னவர் யாரு, ஒரு நபித்தோழர், ஒரு சஹாபி. அப்ப சஹாபி இடையில விடுபட்டு போயிருந்தால் அந்த ஹதீஸை எடுத்துக்கொள்வார்கள். என்ன காரணம் தெரியுமா, விடுபட்டவங்க யாரும் இல்லை, ஒரு சஹாபி போய் சொல்ல மாட்டார் என்றார் நம்பிக்கை. அப்ப திருமறை குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லுகிற போது அந்த விளக்கத்தை ஒரு நபித்தோழர் சஹாபி சொல்லுகிறார் என்றால் அதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். அதை அடுத்து அவர்களுக்கு அடுத்து வந்த ஒரு தலைமுறை தாபிஈன்கள் என்று சொல்வார்கள். அவர்களிலே பலரும் என்ன செய்தார்கள், குர்ஆனுக்கு விளக்கம் கொடுத்தார்கள், தஃசீர்களை சொன்னார்கள், ஆயத்திற்கு விளக்கம் கொடுத்தார்கள். யாரு, தாபிஈன்கள். ஒரு விஷயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இத்தனை காலம் வரையிலும் ரசூலுல்லாஹ், சஹாபாக்கள், தாபிஈன்கள், இவ்வளவு பேருடைய இந்த 3 தலைமுறை வரையிலும் தஃசீர் என்பது வாய் வழியாகத்தான் இருந்தது, நூல் வடிவிலே இடம்பெறவில்லை. எல்லாரும் அந்த அதிசயம், ஒரு வசனம், அந்த வசனத்துக்கு இந்த விளக்கம் சொல்லி இருக்கிறாரு, அவர் எனக்கு சொன்னார், அதை அவர் எனக்கு சொன்னாரு, இப்படியா. அப்ப ஒரு தகவல், ஒரு செய்தி, குர்ஆனை பற்றியான விரிவுரை, விளக்கம் வாய் வழியாகவே மனனம் செய்யப்பட்டது. இப்படியே வந்தா நிறைய விஷயம் சேருது. அதனால பிற்காலத்தில் வந்த அது இமாம் தபரியிலிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். நிறைய பெயர்கள் இருக்கும், அவங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால இந்த செய்திகளை மட்டும் சொல்லிட்டு பாருங்க. தவறு, அகமது, நிறைய இருக்காங்க. இவர்களுடைய காலத்தில் என்ன நடந்தது என்றால், இவ்வளவே வச்சுக்கிற வேணாம், இந்த ஹதீசுகள் இருக்கிறது இல்லையா, அதாவது குர்ஆனுக்கு விளக்கம் கொடுக்கிறோம் ஹதீசுகள், அதை மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறோம் என்று சொல்லி அவற்றை மட்டுமே தொகுத்து நூல்கள், அப்பதான் நூல் வடிவத்தில் முதல்ல வருது. எது, தஃசீர். அதுக்கு முன்னாடி எல்லாம் தஃசீர் இருந்தது, வாய் வழியாக இருந்தது. இப்போ நூல் வடிவத்தில் தஃசீர் வருகிற போது அதை என்ன செய்தார்கள், பல இடங்களிலே பரவலாக கொண்டு போய் சேர்த்தார்கள். அதற்கு சில சரத்துக்களையும் உண்டாக்கினார்கள். ஒரு முஃபஸ்ஸிர் என்பவர், ஒரு குர்ஆனுக்கு விளக்குரை கொடுப்பவர் என்பவர் எப்படிப்பட்ட கல்வி உடைத்தவராக இருக்க வேண்டும்? முதலாவதாக அவர் நல்ல அகீதா உள்ளவராக இருக்க வேண்டும். அகீதான்னா தெரியுங்களா, கொள்கை. அதாவது சுன்னத் ஜமாத்துடைய கொள்கை எதுவோ அந்த கொள்கை. குர்ஆனில் எதை அல்லாஹ் சொல்லுகிறானோ அதை ஏற்றுக்கொண்ட கொள்கை. இந்த அக்கீதா, அவருடைய அக்கீதா சரியான அக்கீதாவாக இருக்க வேண்டும். ஷிர்க் விதத்தை நியாயப்படுத்துகிற அக்கீதாவாக இருக்கக்கூடாது. இரண்டாவதாக அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களிலே விரிந்த ஞானம் உடையவராக இருக்க வேண்டும். இரண்டாவது. மூன்றாவதாக அரபு மொழியிலே நல்ல பாண்டித்யம் உள்ளவராக இருக்க வேண்டும். அரபு மொழி இருக்குல்ல,
அரபு மொழியில் என்ன செய்யணும், நல்ல அறிவாற்றல் ஆழ்ந்த புலமை உள்ளவராக இருக்க வேண்டும். அவர் தான் குர்ஆனுக்கு தஃசீர் செய்ய முடியும். அரபு மொழி தெரியாமல் என்ன செய்ய முடியாதுங்க, குர்ஆனுக்கு தஃசீர் செய்யக்கூடாது, ஹராமாச்சு. அதுக்கடுத்து அரபு மொழிங்கிற பேரில் நம்ம ஏதோ ஒன்று இருக்கான், அரபு மொழி இல்லை, இது என்னது அரபிய தமிழில் மிக்ஸ் பண்ணி அந்த கொலாபரேஷன்ல அரபு இந்தியன் கூட்டு தயாரிப்பு. அவன் என்ன பண்ணாதுன்னா பாடம்லாம் எழுதுவாங்க அந்த காலத்தில். வலவ் அல்ஃபா ஆமின் முங்கி வலவ் அல்ஃபா ஆமின் முங்கி காக்காச்சி ஃபீலபன் பாட்டு. 1000 வருஷத்துக்கு ஒரு காக்காயை தூக்கி பாலில் போடு. வலவ் அல்ஃபா ஆமின் முங்கி காக்காச்சி ஃபீலபன் கமா மிஸ்ல வெள்ள கொக்கி ஆகாது ஃபீ ஸமான். எந்த காலத்துல இது வெள்ள கொக்க ஆகாத காலம். அதாவது இவங்க தெரிஞ்ச அரபி அவ்வளவுதான், அதை வச்சு இதோட செய்யணும். என்ன பண்றது? இப்படிப்பட்ட அரைமுறை புலவர்கள் எல்லாம் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட வேண்டியவர்கள். ஆகவே அரபி சகோதரர்களே, ஒரு முஃபஸ்ஸிராக இருந்தால் அவருக்கு அரபு மொழியே நல்ல பாண்டித்யம் வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை அதிகம் அறிந்தவராக இருக்க வேண்டும். இதையெல்லாம் தாண்டி நாம் செய்கின்ற இந்த பணி அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும். இதில் தவறு ஏற்படக்கூடாது என்று அல்லாஹ்வை பற்றியான அச்சம் இருக்க வேண்டும். இந்த பண்புகள் எல்லாம் எவரிடத்தில் இருக்கிறதோ அவர்தான் தஃசீர் செய்வதற்கு தகுதி உடையவர். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த தஃசீருக்காகவே ஒரு கலைக்கூடத்தை, ஒரு கலாபீடத்தை, ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்கினார்கள். உதாரணமாக எடுத்துக்கொண்டால் மதீனாவிலே ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸுடைய தலைமையிலே ஒரு மதரசா இயக்கியது. அதனுடைய பணி என்னவென்றால் தஃசீர் தஃசீர் தஃசீர், குர்ஆனுக்கு விளக்கத்தை சொல்வது. அது மாதிரி மக்கா நகரத்திலே அப்துல்லா உபை இப்னு கஅப் என்ற ரலியல்லாஹு தஆலா என்ற நபித்தோழர் மூலமாக குஃபாவிலே ஒன்று, ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தலைமையிலே ஒரு மதரசா. ஆக அந்த காலத்திலே பிரபலமான 3 மதரசாக்கள் அன்றைய ஹிஜாஸ் அரபு உலகத்தில் இருந்தன. மிகச் சிறந்த முஃபஸ்ஸிரீன்களாக 10 பேர் அன்றைய தினத்தில் கருதப்பட்டார்கள். 10 பேர், அதில் 4 ஹலீஃபாக்கள் வர்றாங்க. ஸைத் இப்னு சாபித், ஸைத் இப்னு அஸ்லம், சாலிம் இப்னு அபூ ஹுதைஃபா போன்ற பெரிய பெரிய மேதைகள் எல்லாம் அந்த பட்டியலிலே வருகிறார்கள். இப்படியாக மக்களுக்கு திருமறை குர்ஆனுடைய விளக்கத்தை முந்தைய தலைமுறை அல்லாஹ்வுக்கு பயந்து தெளிவாக சொன்னார்கள். பிறகுதான் நூல் வடிவத்தில் தஃசீர் எழுதப்பட்டது. அது முழுசா இல்லை, கொஞ்சம் கொஞ்சம். முழுமையான தஃசீர் என்பது இமாம் தபரிக்கு பிறகுதான் வந்தது. அதன் பிறகு ஏராளமான தஃசீர்கள் வர ஆரம்பித்தது. அதன் பிறகுதான் பெரிய பிரச்சனையை உருவானது. அது என்ன பிரச்சனை என்றால், பொதுவாக யார் எந்த இயக்கத்தில், எந்த அமைப்பில், எந்த சிந்தனையில் இருக்கிறானோ அதற்கு தோதாக தன்னுடைய மூல நூலில் இருக்கக்கூடிய கருத்துக்களை வளைப்பான். அது மாதிரி யூனானிய கருத்துக்களையும், அதாவது கிழக்கத்தையும் தத்துவ ஞானத்தையும், பல்வேறு பகுதிகளிலே இருந்த உருப்படாத சித்தாந்தங்களையும் கட்டு அவையெல்லாம் உயர்ந்தவைகள் என்று கருதியவர்கள் தஃசீர் துறைக்கு வந்தார்கள். வந்தா என்ன செய்வான்? அவனுக்கு தோதான், அவன் விருப்பப்படி அவனுடைய கருத்தை கொண்டு குர்ஆன்ல வச்சுக்கணும். ஒரு வசனம் இருக்குது, அந்த வசனத்துக்கு இவன் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னவா இருக்கு? அவன் சார்ந்து இருக்கக்கூடிய, உதாரணமாக ஷியாக்களை எடுத்துக்கிறதுங்க. ஷியாக்களை பொறுத்தவரை ஒரு விஷயம் இருக்குது. வரப்பா ஆயினால கணிக்கிறக் எப்படி அந்த சூறா என்ன சூறா? அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், அலம் நஷ்ரஹ் லக சத்ரக். நபியே, உங்களுடைய இதயத்தை நாம் விரிவாக்கவில்லையா? அலம் நஷ்ரஹ் லக வரஃபஅனா லக திக்ரக், உங்களுடைய அந்தஸ்தை நாம் உயர்த்தவில்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். அப்படின்னு சொல்லி பரப்புறது. அதுக்கடுத்து வரஃபஅனா லக இன்னமா அல் உஸ்ரி
யூஸ்ரான்னு வருதல, அதுக்கும் அந்த வசனத்துக்கும் வரஃபாயினா லக திக்ரக என்று வரக்கூடிய அந்த வசனத்துக்கு இடையில வஜஅல்னா நபியன் சிஹரா, வஜஅல்னாக அலியன் சிஹரா, அதாவது ஹஜ்ரத் அலி இருக்கிறாரே அவரை நாம் உமக்கு மருமகனாக ஆக்கி தரவில்லையா? அடிச்சாங்கல்ல, அப்படி ஒரு வசனம் கிடையாது. இவன் என்ன செய்யறான்? வஜஅல்னாக அலியன் சிஹர், சிஹர்னா அங்க சிஹர் இல்ல, சுவாதி ஹேரே, சிஹர்னாக்கா மருமகன் அர்த்தம். அப்ப அலியை நாம் உமக்கு மருமகனாக ஆக்கி தந்தோமே அப்படின்னு ரசூலுல்லாஹை பார்த்து அல்லாஹ் கேட்பதாக ஒரு வசனத்தை இடையில விட்டே சொல்லி விட்டான். அவர்களாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு சின்ன குர்ஆன் இருக்கிறது, வெளியே காட்ட மாட்டார்கள். அந்த குர்ஆனிலே அவர்கள் இந்த விளையாட்டை விளையாடி இருக்கிறார்கள். திருமறை குர்ஆனிலே எத்தனை சூரா இருக்கு சொல்லுங்க சோழர்களே? சேகோட ஆரம்பத்தை சொன்னேன். 1:4 சரியா? நம்மை பொறுத்தவரைக்கும் 114. ஷியாக்களை பொறுத்தவரைக்கும் குர்ஆன்ல எத்தனை சூரா தெரியுமா? 1:5 115 சூறாக்கள். அது எக்ஸ்ட்ராவா ஒரு சூறா இருக்குல்ல, அந்த சூறாவுக்கு பெயர் சூரத்துல் விலாயா. ஞாபகத்தில் வச்சு, சூரத்துல் விலாயா. சூரத்துல் ஃபாத்திஹா என்ற அல்ஹம்து சூராவை போலவே 7 வசனங்களை கொண்டது. இன்றைக்கும் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கிதாபிலே, வேத நூலிலே, குர்ஆனிலே அந்த சூரா இன்றைக்கும் இருக்கிறது, சூரத்துல் விலாயா. அதுல யா அய்யுஹல்லதீன ஆமனு பின் நபி வல்லி அல்லதானி அர்ஸல் பாஸனாஹுமா அப்படின்னு வரும். அது எப்படி வருதுன்னா, நபியே உம்மை நபியாகவும், அதாவது அலி வலியாகவும் இந்த பூமிக்கு நாம் அனுப்பினோம். எல்லாம் போஸ்டிங் கொடுத்து அனுப்பி வச்சாங்க. பெரிய சப்ஜெக்ட். நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்றால், இந்த குர்ஆனிலே இவ்வளவு பெரிய ஒரு பெரிய திருகுதான ஒரு விளையாட்டை அவர்கள் விளையாடினார்கள். ஆனால் முஸ்லிம் சமுதாயம், சுன்னத் வல் ஜமாத்துக்காரர்கள் கண்ணில் விளக்கட்டும் என்று பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் அவர்களால் அதை உலக அரங்கத்திலே அவர்களால் பரப்ப முடியவில்லை. இன்னைக்கு அந்த 115 சூறாவை எடுத்து வெளியே காட்டினாங்கன்னா கொதிச்சிடும், உலகம் கொதிச்சிடும். ஆனால் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, அதற்கு பிறகுதான் இது மாதிரி திருமறை குர்ஆனுக்கு விளக்கவுரை எழுத வந்தவர்கள் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கொள்கைக்கு ஆதரவாக, உதாரணத்துக்கு ஷியாவை சொன்னேன், கிழக்கத்திய தத்துவ ஞானத்தில் உள்ளவர்கள், இவர்கள் எல்லாம் குர்ஆனுக்கு விளக்க வேண்ட பெயரில் அவர்களுடைய சிந்தனைகளை குர்ஆனிய வசனங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தார்கள். அதுல இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லுவோமே, அந்த கஸாலி அதில் முன்னிலை வைக்கிறார். அவர் சூஃபிசம் தத்துவம் என்ற அடிப்படையில் நிறைய விஷயங்கள் இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டில் நினைச்சுனாங்க இமாம் கஸாலியை மிகப்பெரிய மேதை, அவர் மாதிரி உண்டுமா பெரிய அறிவாளி என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் இமாம் கஸாலியினுடைய நூல்களில் இந்த தத்துவ கருத்துக்கள் தான் இருந்தது. அடுத்து காலப்போக்கில் இப்படி வர ஆரம்பித்தவுடன் படிக்கிற மக்களுக்கு எது சரியான தப்சீர், நீங்க படிச்சு பார்க்க சில தப்சீர்கள் எடுத்து இல்லாத கதை இருக்காத கதைன்னு இருக்கு. ஒன்றை மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனிலிருந்து விளக்கம் சொல்லுங்கள், ஹதீஸிலிருந்து விளக்கம் சொல்லுங்கள், நபித்தோழர்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அதே நேரத்தில் இஸ்ராயலியத்துகள் இருக்குல்ல, இஸ்ராயலியத்து அப்படின்னு சொன்னா இந்த யூத கிறிஸ்தவர்களுடைய வரலாறு, அவங்களுடைய நூலில் பைபிளில் வரக்கூடிய வரலாறு இருக்குல்ல, அதுக்கு அனுமதி உண்டு தப்சீரில் சேர்க்கிறதுக்கு. எப்படி குர்ஆனுக்கு ஒத்து வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம், குர்ஆனுக்கு முரணாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. குர்ஆனுக்கு முரணாக இருக்கிறதா அல்லது குர்ஆனுக்கு ஒத்து வரக்கூடியதாக இருக்கிறதா என்று தீர்மானிக்க முடியாத நிலையில இருந்தால் அதை வகுப்பு செய்து விட வேண்டும், அதை நிறுத்தி வைத்து விட வேண்டும், அதை சேர்க்கக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வழிகாட்டுகிறார்கள். அந்த அடிப்படையில் யூத கிறிஸ்தவர்களுக்கு நிறைய கதைகள்லாம் வருது. நோவாவுடைய கதை வருது, மோசஸுடைய கதை வருது, அப்புறம் யூசுஃபுடைய கதை வருது, நிறைய பேருடைய கதைகள் வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இவையெல்லாம்
இவற்றை எல்லாம் நாம் குர்ஆனுடைய தஃசீரில் சேர்த்து கொள்ளலாமா? சுலைமானுடைய வரலாறு நிறைய வருது. இதையெல்லாம் நம்முடைய தஃசீரில் சேர்க்கலாமா? குர்ஆனுக்கு ஒத்திருந்தால் சேர்க்கலாம், இல்லை என்றால் இல்லை. இது நான் சொன்னது, இவ்வளவு நேரம் நான் சொன்னது இதில் அதாவது தஃசீர்களுடைய தோற்றம், அவருடைய வளர்ச்சி, அவருடைய போக்கு, அதை யாராவது உள்ள வந்தாங்க வெளியே போனாங்க என்ற விவரங்களை சொன்னேன். அதன் பிறகு ஒரு சில நிமிடங்கள் இன்னொரு செய்தி சொல்லிவிட்டு நான் விடைபெற விரும்புகிறேன். இந்த குர்ஆன் இஸ்லாம் 1400 ஆண்டுகளாக ஆகிவிட்டது. ஹிஜ்ரி 800வது ஹிஜ்ரி 80வது ஆண்டு, ஹிஜ்ரி 80வது ஆண்டு, அதாவது ரசூலுல்லாஹ் மரணத்திற்கு பிறகு 80 ஆண்டுகளில் இஸ்லாம் திருச்சி வரையில் வந்தது. திருச்சியில இன்றைக்கும் கல்வெட்டு இருக்கிறது. அப்ப இப்ப எத்தனை வருஷம்? 1300 எத்தனை இருக்கு? எப்ப வச்சிருங்க. ஆமா, நம்ம கணக்குல கொஞ்சம் வீக். அருமை சகோதரர்கள, ஆமா, இந்த மாதிரி இந்த 80ல வந்த அந்த இஸ்லாம் குர்ஆனை பார்க்காமலே இருந்தது, குர்ஆனுடைய அர்த்தம் தெரியாமலே இருந்தது. இப்ப இத்தனை 1000 வருஷங்களுக்கு மேல ஆயிடுச்சு. எந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் குர்ஆன்ல என்ன இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. அப்ப குர்ஆன் டிரான்ஸ்லேஷன்ங்கிறது தமிழகத்துக்கு எப்ப வந்தது? ஒரு 50 வருஷம், 60 வருஷம் ஆச்சு. மொத்தமே 60 வருஷம். இந்த தலைமுறையில் உள்ளவன் தான் குர்ஆனுக்கு என்ன அர்த்தம் இருக்குங்கிறது தமிழகத்தில் பார்த்தான். அதுக்கு முன்னால் உள்ளவங்கலாம் என்ன செய்வான்? அப்படியே எடுத்து பட்டு துணியில இது பண்ணி அப்படியே எடுத்து தொப்பியும் குர்ஆனையும் வச்சிருவாங்க. இரவாரத்தில் சொல்லி அப்போ கூட பெருநாளையும் தொழுக போகும்போது தொப்பியை தடவுவான். என்னங்க தடவுறிய? அவன் வீட்டில் கறியாக இருப்பான். என்னங்க தடவுறி? இந்த வீட்டில் ஒரு ஜாமான் வச்ச மாதிரி இருக்கேன். ஏன் போன தடவை வச்சுப்படா சொல்லிட்டு வந்து தொப்பியை இங்கே தான் வச்சேன், காணும். பக்கத்தில் குர்ஆன் இதுதான் முஸ்லீமுடைய நிலை. அது எங்கே போனாலும் படிக்க முடியும். இந்த 60 ஆண்டுகளில் அதற்கு பிறகு பல டிரான்ஸ்லேஷன்ஸ், பல அந்த மொழிபெயர்ப்புகள் இன்றைக்கு வந்திருக்கிறது. சகோதரர்களே, இந்த குர்ஆனுடைய மொழிபெயர்ப்புகள் வந்தது பெரிதல்ல. அதில் எது சரியான நோக்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ, எது உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய பாதையிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சரி டிரான்ஸ்லேஷன் எல்லாம் டிரான்ஸ்லேஷன் கிடைச்சிடாதீங்க. இப்போ அதை பற்றி நான் பேசுகிறேன்னா கிட்டத்தட்ட தமிழகத்தில் தமிழிலே வெளியான 3-4 டிரான்ஸ்லேஷனில் சரிபார்க்கிறேன் நான் என்ற அந்த தகுதியோடு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சில டிரான்ஸ்லேஷன்களில் மோசமான கருத்துக்கள் வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் எது சரியோ அதை உலமாக்கத்திலே நாம் கலந்து பேசி அப்படிப்பட்ட டிரான்ஸ்லேஷனை வாங்கி நம்முடைய வீடுகளிலே நம்முடைய குடும்பத்தாருக்கு கொடுக்க வேண்டும். நாம் அந்த மொழிபெயர்ப்புகளை இயன்ற அளவு அதிக அளவு படிக்க வேண்டும். மறுமையிலே இந்த மாமரை குர்ஆனுடைய வழி நடந்து மறுமையிலே மரத்தான வெற்றியை நாம் அனைவரும் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்த நிலையில் என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.